ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 5/7/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மிதுன லக்னம், இருப்பு 1 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:18 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:32 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:36 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 7:20 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 8:18 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:32 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:32 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இந்த உத்திரட்டாதி ரேவதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உணவு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய தர்மவான், நீதிமான் சனீஸ்வர பகவானை தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லிவிட்டு தீபம் போட்டு சந்தோஷமாக வாங்க. உங்களோட சங்கடங்கள்லாம் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்க செய்யும். அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். உங்கள் ஒவ்வொரு காரியமும் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைவன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் சந்திர பகவான குரு பகவான் தனது 5ஆம் பார்வை இன்னைக்கும் பார்க்கறதுனால அற்புதமான ஒரு நாள். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் மேலிடும். மறைமுக எதிர்ப்புகள் முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுனராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கும் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். குரு பகவானின் பார்வையை பெற்று கண்டிப்பாக மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்தில் வேலை பளு கண்டிப்பாக குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் கண்டிப்பாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் அதி அற்புதமான ஒரு நாள். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த நாளெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். ஏன் அப்படின்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். உங்கள் ராசிநாதன். ஏன்னா குருவோட பார்வையும் வேற வாங்கிக்கிறார். அதனால் இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள். என்னதான் ஜென்மராசியில் கேதுவும் செவ்வாய் பகவானும் இருந்தால் கூட இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை பெற்று இன்னைக்கும் அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அதேபோல் எதிர்பார்க்கும் சலுகைகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை புகுத்தி அதிரடியான லாபம் குவிப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் கொஞ்சம் ஒரு சலசலப்பு இருக்கும், என்னடா அது அப்படின்னு. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் வேலையை செய்யணும். ஏன் அப்படின்னா, தனபாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணால் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானின் 5ஆம் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும். இருக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிறிய அலைச்சல்கள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க, ஜாக்கரி. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு செலவு இருக்குது, சுப செலவு. அதேமாரி சுபகாரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அதிகாலையிலேயே மனதிற்கினிய சம்பவம் ஒன்று அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்வதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். அதேபோல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மருத்துவ செலவுகள் குறையும். இல்லத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதொருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்னென்னா பரபரப்பாக இருப்பேள், உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அதை இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு செல்லலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுத்துருங்கோ. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான நாள். நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க, அதை விட இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல் டே. ஏன்னா இன்னைக்கு மனசில் கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் கவலையே இல்லாமல் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் அகலும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும். இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதொருமை மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருப்பேளே தவிர, இருந்தாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதால் கவனம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் இன்னல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். அதேபோல் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது அந்த செல்ஃபோன் பேசிகிட்டே கிராஸ் பண்ண வேண்டாம். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. சரியா? ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் அப்படியே ஒரு மெய் மறந்து போயிட்டு வண்டி கிண்டி வந்ததுன்னா இடிச்சிடும். கரெக்டாக? அதனால் இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.